வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸு, அருண்ராஜ் அப்படிங்கிற சகோதரர் 28 நாட்கள் வித்து சக்தியை காப்பாற்றினேன். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நேற்று நான் வித்து சக்தியை ரீலாப்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப அழுகையாக வருது. திரும்பவும் டே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயேங்க உங்களுக்கு எனக்குமே அது பார்க்கும்போது கண்ணு கலங்குதுங்க. ஏன்னா ஏன் இப்படி சொல்லுங்கள், மனசில் யோசிச்சு பாருங்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்ததுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் எல்லா அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து வரிசையாக நிற்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி, சரிங்களா, மஞ்சள் தடவி கையை இருக்கிறாங்க, காலை இருக்கிறாங்க. நானும் போயிருக்கேன். என்னையும் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் ஐயோ போதும் ப்ளீஸ் 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 அம்மா விட்டுருமே என்னைய அந்த மாதிரி ஒரு கனவுங்க சின்ன வயசில். ஏன் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உயிர் வாழணும் அப்படிங்கிற அது சின்ன வயசில் ஒரு 5-6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா பதிஞ்சிருச்சு அந்த கனவு. சின்ன 5 வயசு 6 வயசில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பதிதல் ஏற்படுது. இதே தானே, யோசிச்சு பாருங்க. அந்த வயசில் ஒன்றும் தெரியாத வயசில் கூட என்னை விட்டுருமா ப்ளீஸ், என்னை காப்பாற்று, என்னை விட்டுரு, என்னை அந்த மாதிரி அறியாத, என்னை இந்த மாதிரி பண்ணாத. ஏன்னா அந்த தெருவில் பூரா இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. எல்லாரும் அவங்கவுங்க குழந்தை கூட்டிகிட்டு கை காலெல்லாம் வெட்டி குழம்பு வைப்பாங்களா இல்லை சாமி படைப்பாங்களோ தெரியல. அந்த மாதிரி ஒரு கனவு அந்த வயசில். ஆனால் அது ரொம்ப பாதிப்பு. இன்னைக்கு வரைக்கும் நான் நினைவு வச்சு உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இதுக்கும் நாம் வித்து சக்தியை வீணாக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியாமல் நான் கேட்குறேங்க. என்ன வித்தியாசம்? நான் தான் படித்து சொல்கிறேன்ல, எத்தனை வீடியோவில் சொல்லிட்டேன், 200 வீடியோ போட்டாச்சு. இதுக்கு மேலேயும் உணர்த்த வைக்க முடியல அப்படின்னா அது நான் என்னோட தோல்வியாக தான் நான் இது பார்க்க வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஒரு 28 நாள் 29 நாள் 30 நாள் வரும்போது உங்ககிட்ட ஃபுல் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். அப்போது நம்ம எவ்வளோ வீடியோஸில் சொல்லியிருக்கு, ஒரு சொட்டு வித்தணுல, ஒரே ஒரு சொட்டு வித்தணுல எத்தனை லட்சம் மனித உயிரணுக்கள் இருக்குதுங்க. இது ஆடு மாடு இல்லைங்க, கோழி குருவினா கூட நீ உட்காந்துடுறீங்க, அறுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, நம்ம பரவாயில்ல. இது என்ன மனுஷனே சாப்பிட்ற மாதிரி இல்லை ஆயிடுது. ஏனுங்க அந்த ஒரே நிமிஷ சுகத்துக்காக மனித உயிரணுக்களை, நம்முடைய விதைகளை, நம்ம வாரிசுகளை இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லுங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதைய நீங்க வீணாக்காம டிச்சில் ஊத்துறக்கா எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. தமிழ் சொந்தங்களே, நம்ம நம்முடைய உயிர் சக்தியை நம்ம வீணாக்குறது எவ்வளவு பெரிய பாவம். மகாத்மா காந்தி இதை தான் சொன்னார். இதை கிரைம் மாதிரி பார்க்க வேண்டிய விஷயம். ஏன் நான் உங்களுக்கு இப்போ நான் ஒரு குற்ற உணர்ச்சியாக ஆகணுங்கிறதுக்காக நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற வித்து சக்தி குழந்தையாக மாறும் எனும் பொழுது நம்ம வீணாக்குறோம் அப்படின்னா அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம இனத்தை பெருக்குவது அப்படிங்களா, ஒரு மனித குலத்தில் இருக்கிற ஒரு மனிதனாக நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா, பாராட்டலாம். நமக்கு ஒரு வாரிசு வரட்டும் அப்படின்ட்டு, நம்முடைய இனத்துக்கு இன்னொரு உயிர் சேருதுன்னு சொல்லலாம். அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது, ஆடு மாடு கூடங்க தகுந்த சூழ்நிலை, உணவுப் பொருள் எல்லாம் சரியாக கிடைக்கல அப்படின்னா குழந்தை பெற்றுக்காதுங்க. இனப்பெருக்க வேலையிலேயே ஈடுபடாது. அது 1 வருடம் 2 வருடம் தள்ளி போயிடும் ஆச்சுங்களா. ஆனால் நமக்கு எங்கேங்க போச்சு? ஏங்க இப்போது நமக்கு இயல்புலேயே அந்த அறிவு இருக்குல்ல, இன்ட்யூஷன்லேயே நமக்கு தெரியும்ல. வித்து சக்தி வீணாகும் போது நமக்கே உணருது இல்லைங்களா, உடம்புல இருக்கிற அத்தனை பாகங்களும் பதறுதில்ல. ஒரு முறை வீணாக்கும் போது புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு 20 நாள் 10 நாள் வித்து சக்தியை காப்பாற்றி அத்தனை பேரையும் போட்டு அழிச்சா எத்தனை பில்லியன், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு ஈடான மனித விதைகள், உயிரணுக்கள் அழிக்கப்படுது ஒரு முறை நம்ம வித்து சக்தி வீணாக்கும் போது. இந்த மாதிரி நம்ம வீணாக்குறோம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. அடுத்த வீழ்தைவா வீணாக்குறோம். நம்ம வாரிசை நம்ம வீணாக்குறது எவ்வளோ பெரிய இது. எனக்கு நான் உணர்ந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியலையா இல்லை எப்படின்னு தெரியல. உங்கள் தந்தையார் இருக்காரு, உங்களை அப்படியே அடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
நம்ம தந்தையார் இருக்காரு, நம்மளை வந்து அடிச்சு சாப்பிட்றதுக்காகவே நம்மளை பெத்தாரு சொல்லுங்க. ஆண்டவன் வந்து நம்மளை படிச்சது வந்து நம்மக்கிட்ட கொடுத்த உயிரணுக்களை, நம்முடைய வித்து சக்தியை இப்படி வீணாக்கிறதுக்காகவா நம்மளை படிச்சாரு சொல்லுங்க. இது வந்து ஒரு போதை, இது வந்து ஒரு போதை ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம வந்து வித்து சக்தி உற்பத்தியாகி வித்துக்களையும் நிறைஞ்சு இருக்கிற சமயம் அது மட்டும்தான் நமக்கு தோணும் ஆச்சுங்களா. வெளியேற்றலைன்னா பெரிய வலியோ பெயினோ எல்லாம் கிடையாது. வெளியேற்றணும் அப்படின்னு ஏன் தோணுதுன்னா, அது வெளியேற்றும் சமயத்தில் வரும் ஒரு சின்ன இன்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்பத்துக்கு நம்முடைய அறிவும் உயிரும் அடிமையாகி அந்த போதைக்கு அடிமையாகி இது ஒரு போதை பழக்கம். இது ஒரு போதை பழக்கமாட்ட வித்து சக்தி வீணாக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு நான் வந்து கடைசியில் பார்த்தா நான் எந்த மாதிரி அந்த தாத்தா ஒருத்தர் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லுவார், அவர் வெக்ஸ் ஆகிட்டு கடைசியில் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஆயிரவும் மாட்டிருக்கு போகிற போக்கு பார்த்தா. ஏனுங்க நான் சொல்கிற இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வித்து சக்தியை வீணாக்க கூடாது. அப்படி வீணாக்கிறது மிகப்பெரிய பாவம். இட் இஸ் எ கிரைம் ஆச்சுங்களா. ஒரு உயிர் பிறந்து வெளியில் வந்த பிறகுதான் அதுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. நான் ஒவ்வொரு ஆணினுடைய வித்தணுவிலிருந்து மனித உயிரானது துவங்குது. அதை வந்து வீணாக்கிறது மிகப்பெரிய பாவம். இட் இஸ் எ மிகப்பெரிய சின். அவங்களுக்கு வந்து இறைவனின் அருளே கிடைக்காது. இறை அருள் வேண்டும் என்றால் மது மாமிசம் மண் பொன் பெண் மீதான ஆசைகளை எல்லாம் விடணும்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நமக்கு இறைவனின் அருள் வேண்டும், நம்மக்கிட்ட வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யணும், நம்மக்கிட்ட எல்லா சக்தியும் வேணும் 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 அப்படின்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக வரணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா வித்து சக்தியை வீணாக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது நடக்க போகிறது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் ஒரு லக்கில். அந்த நமக்கு முந்தைய ஜென்ரேஷனில் இந்த அளவுக்கு வீண் ஆக்கலைங்க. இந்த அளவுக்கு வீண் ஆக்கவே இல்லை. நம்ம தலைமுறையில தான் இப்படி வீணாக்குறோம். ஒரு தேசத்தையே அழிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆபாசத்தை வந்து அந்த தேசம் முழுக்க பரப்புன்னு சொல்றாங்க. அதுல தான் நம்ம மூழ்கி இருக்கோம். இந்த தலைமுறை மாதிரி ஒரு மோசமான தலைமுறை இது வரைக்கும் வந்ததே இல்லை. நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த தலைமுறை அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தலைமுறை வந்து இந்த மனித இன வரலாற்றிலே கிடையாது. அந்த அளவுக்கு ஆபாசங்களை பார்த்து அதுக்கு ஒரு அடிமையாகி, ஏங்க பாதி தமிழகம் ஆபாசத்துக்கு அடிமை, பாதி தமிழகம் போதைக்கு அடிமை, என்னங்க வாழ்க்கை இது சொல்லுங்க. நம்ம எப்பதான் நம்ம சமூகம் எப்படிதான் மேலே வர்றது? எதுக்குங்க, எதுக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை. சொல்லியும் புரியலன்னு அப்புறம் என்னங்க பண்றது? எவ்வளவு தூரம் நம்ம விளக்கம் கொடுக்குறோம்? எவ்வளவு தூரம் விளக்கம் வேணும்? என்னதான் விளக்கம் வேணும் சொல்லுங்க. என்ன விளக்கம் கொடுத்தா நமக்கு அந்த அறிவு உணர்த்தப்படும்? ஆடு மாடு குருவிகளுக்கு இருக்கிற அந்த பேசிக் அறிவு எத்தனை விளக்கம் தான் கொடுத்தா விளக்கலாம் சொல்லுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா நானும் சொல்றேன், இன்னொரு 100 வீடியோ போடலாமா சொல்லுங்க. வெடி நான் கிரியேட் பண்ணி போடுறேன். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிற வித்து சக்தி, ஒரு சொட்டு வித்து சக்தியிலேயே லட்சக்கணக்கான குழந்தைகளை வந்து அழிக்கிறோம். நம்ம வாரிசு, வேற ஒண்ணுமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து சீரியஸா சொல்றேன். நம்முடைய ஒட்டுமொத்த சித்தர்களுமே இதுக்கு அகைன்ஸ்ட் ஆச்சுங்களா. ஒட்டுமொத்த சித்தர்களும் நம் முன்னோர்கள் அனைவருமே நம்மளை கேவலமா பார்ப்பாங்க. இதுக்கா பிறந்தோம்? தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. வித்து சக்தியை வீணாக்குறதே மிகப்பெரிய பாவம். குழந்தைக்காக மட்டுமே வித்து சக்தி வீணாக்கணும். வேறு எந்த காரணத்தை கொண்டு உயிரின் மேல் வச்சு காப்பாற்ற வேண்டிய விஷயம் இது. விளையாட்டு கிடையாது. திரும்ப நான் சொல்றேங்க, விளையாட்டு கிடையாது. ஐ எம் வெரி சீரியஸ் இன் இட் ஆச்சுங்களா. இந்த வித்து சக்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப 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 சீரியஸா நான் சொல்றேன். தயவு செஞ்சு வித்து சக்தியை உங்க உயிருக்கு மேல வச்சு காப்பாத்துங்க. இந்த உலகத்துல மனிதனா பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் வேண்டாங்களா சொல்லுங்க. எந்த ஞானியாச்சும் வித்து சக்தி காப்பாத்தாம ஞானி ஆயிர முடியுமா? நம்ம நாட்டிலேயே எப்பேற்பட்ட தலைவரை உருவானாலும் வித்து சக்தி காப்பாற்றாத சிறந்த தலைவர் ஒருத்தரை காட்டிட முடியுமா சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தரை வாஜ்பாய்க்கு, நரேந்திர மோடிக்கு அல்லது அப்துல் கலாம் ஈக்குவலா இன்னைக்கு வரைக்கும் நம்ம காட்ட முடியுமா? பிரம்மச்சாரியாக இருந்த தலைவர்களை எந்த காலத்திலையும் மக்களும் நினைச்சு பார்ப்பாங்க, உலகமே நினைச்சு பார்க்கும் ஆச்சுங்களா. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் அனைவரும் பிரம்மச்சாரிகள் இருந்தவங்க தான். அவங்க எழுதுனதுதான் சட்டம், அவங்க எழுதுனதுதான் திருத்தம், அவங்க சொன்னதுதான் எல்லாமே ஆச்சுங்களா. அதாவது உலகத்துல 99% பேர் ஏழைகளாகவும் 1% மட்டும் பெரிய ஆளா இருக்கிறான்னா
அவன் தலைமுறையில் 1 2 3 பிரம்மச்சாரிகளாச்சும் வந்து சாதிச்சுட்டு போயிருக்காங்க ஆச்சுங்களா. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது இதுதான், வித்து சக்தியை வீணாக்காதீங்க, அந்த பாவத்தை செய்யாதீங்க. அது செய்யறது மூலமாக உங்கள் வாரிசை நீங்கள் அழிக்கிறீங்க. இது மிகப்பெரிய பாவம். இது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக போடணும் இது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது ரொம்ப சீரியஸாக, நான் இதுக்கு மேலே நான் சொன்னால் ரொம்ப என்னால் முடியல ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வித்து சக்தியை வீணாக்காதீங்க. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். வித்து சக்தியை வீணாக்குவதற்கு யார் என்ன பரிந்துரை செய்தாலும் நம் இனத்தை அழிக்க வந்த மிகப்பெரிய துரோகிகளாக மட்டும்தான் அவங்கள பார்க்கணும் ஆச்சுங்களா. நம்முடைய தமிழ் சமூகத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு தீட்டப்பட்ட சதியில் மிக முக்கியமான ஒன்று சுய இன்பத்துக்கு ஊக்கம் கொடுக்கறது. அது முக்கியமாக இந்த வணிக கல்விகள். பிராய்லர் கோழிகளுக்கு மருத்துவம் படிச்சுட்டு வந்துட்டு நம்ம தமிழ் மக்களுக்கு என்ன பைத்தியம் பண்ணி விடுறாங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வித்து சக்தியை காப்பாத்துங்க, வித்து சக்தியை வீணாக்கிறாதீங்க. அது இல்லைன்னா எதுவும் இல்லை. வித்து சக்தியை இழந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற சொத்து பத்தி என்ன இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது ஆச்சுங்களா. உலகத்தை ஆட்சி செய்யும் மன்னவனா இருந்தாலும் அந்த புறத்துல சிக்கிட்டான்னு அவன் மீள முடியாது, அந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். தொடர்ந்து பயணிக்கலாம் தமிழ் சொந்தங்களே. புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்காதீங்க. நான் தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன். வித்து சக்திக்கு மதிப்பு கொடுங்க. நம்முடைய வாரிசுகளை நம்மளே சாப்பிடும் பாம்புகளைப் போல, ஒரு பூனையைப் போல நம்ம வாரிசுகள் நம்மளே அழிச்சு சாப்பிட்ற அந்த மாதிரி விஷயத்தில் இறங்காதீங்க. வாழ்க வளமுடன்.